ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம மர்மக்காடு சீரீஸோட அடுத்த 2 பாகத்தை பார்த்துடலாம். அந்த வன இலாக்காவுக்கு சொந்தமான குடியிருப்பு முன் நட்ராஜின் ஜிப்சி ஜீப் தேங்கி நிற்கவும் சப்தம் கேட்டு எட்டி பார்த்தாள் வள்ளியம்மை. நட்ராஜ் தெரியவும் அவள் முகத்தில் ஒரு தனி மலர்ச்சி. வாசற்புறம் ஓடி வந்தாள். ஹாய் நட்டி. ஹலோ அனி. உன்னை நான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டே இருக்கேன். வழி தெரியாமல் கஷ்டப்பட்டியா என்ன? வழி தெரியாமலாம் கஷ்டப்படல. ஆனால் நான் வேறு மாதிரி டிஸ்டர்ப் ஆனேன். பேச்சோடு பேச்சாக ஜீப்பில் இருந்து தன் உடைமைகளை இறக்கினான். ஆளுக்கொன்றாக எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தனர். நட்ராஜ் முன்னதாக இந்த வீட்டை மேலும் கீழுமாக பார்த்தான். டிப்பிக்கல் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அண்ணி. ஆமாம், வெள்ளை அடிச்சே பல வருஷம் ஆயிருக்கும். உன் அண்ணன் வந்த பிறகு உங்ககிட்ட இதையெல்லாம் விட்டு பார்க்க சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தார். நோனோ, நான் வந்திருக்கிறது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்க. இந்த கட்டிடத்துக்கு வெள்ளை அடிக்க இல்லை. அதுக்கு தான் அவர் ஆஃபீஸில் நிறைய அசிஸ்டண்ட் இருப்பாங்களே. உடனே டென்ஷன் ஆகாத, நீ சூப்பர்வைஸ் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், எங்கள் அண்ணன் கடிகாரத்தை பார். அவர் இன்னைக்கு ஃபாரஸ்ட் ரைடு போக போகிறதா சொல்லிட்டு இருந்தார். அவனுக்கு துணையாக கோவிந்தனும் போயிருக்கான். எப்போ வருவார்? லஞ்சுக்கு வந்துடுவார். வள்ளியம்மை சொன்னபடியே சமையல் கட்டை நோக்கி சென்றாள். உள்ளே இருந்து வெங்காயம் வதக்கப்படும் வாசனை கும் என்று பரவி கொண்டிருந்தது. டிஃபன் ரெடி ஆகிட்டு இருக்கு போல. ஆமாம், என் ரூம் எது என்று கேட்டான். அப்போது காப்பியுடன் கந்தையன் எதிர்பட்டான். அவனை எதிர்பாராலும் பார்த்த நொடி நட்ராஜுக்கு தூக்கி வாரி போட்டது. சில அடிகள் தடுமாறியபடியே பின்னால் சென்று கீழே விழப்போனான். கந்தையன் வேகமாக காப்பியை கீழே வைத்துவிட்டு விலக்கி கொண்டு போர்வை எடுத்து மூடிக்கொள்ள வள்ளியம்மையும் சத்தம் கேட்டு திரும்பி வந்தாள். என்ன நட்ராஜ், என்னாச்சு? யார நீ இது? ஓ, இவனா? இப்போ புரியுது. பயந்துட்டியா? இவன் பேர் கந்தைய, சமையல்காரன். இவ்வளோ கோரமாவா? அது ஒன்றும் இல்லை கந்தையா, நீ உள்ளே போ. இனிமேல் இப்படி திருத்துப்புன்னு வந்து நிற்காத போ என்று அவனை உள்ளே அனுப்பியவள் நட்ராஜ் அருகில் வந்து அமர்ந்தாள். நீ காஃபி குடி. அவன் இப்படி கோரமாக இருக்க காரணம் ஒரு கரடி. அது அவன் கன்னத்து சதியாக பிச்சு திண்டுச்சான். கேட்கவே பயங்கரமாக இருக்குல்ல? பயங்கரமாவா? அண்ணி, வழியில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொன்னால் அப்படியே ஆடி போயிடுவீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இது வழக்கமான காடே இல்லை. இட் இஸ் அ மிராக்கிள் ஃபாரஸ்ட். ஆமாம் நட்ராஜ், நானும் இங்கே வந்ததுலேருந்து குழம்பி தான் போயிருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், வழியில் உனக்கு என்ன நடந்தது? வள்ளியம்மை கேட்க நட்ராஜும் சகலத்தையும் சொல்லி முடித்தான். அவ்வளவையும் சமையல் கட்டுக்குள்ளிருந்து கந்தையன் காதுகளில் விழுந்தபடி இருந்தது. நட்ராஜ் மரம் நடந்த அதிசயத்தை சொன்னபோதே கந்தையனிடம் ஒரு பரபரப்பு. அந்த பரபரப்போடு நட்ராஜ் எதிரில் வந்து நின்றான். என்ன கந்தையா? அம்மா, இவர் மரத்தை பார்த்ததா சொன்னார்ல, அதுக்கு என்ன? அதுதாம்மா கற்பக மரம். கற்பக மரமா? ஆமாம்மா, கேட்டதெல்லாம் கொடுக்குற கற்பக மரமா? அது கதை. அது எப்படி இப்போ? ஐயோ, இந்த காட்டில் தாமா கற்பக மரம் இருக்குது. அந்த மரத்தை தேடி எவ்வளோ பேர் அறையிறாங்க தெரியுமா? அது சரி, மரம்னா ஒரு இடத்துல வளர்றது. அது எங்கேயாவது நடக்குமா? இல்லை, நடக்க தான் முடியுமா? அம்மா, நீங்கள் சொல்கிறது வழக்கமான மரங்களுக்கு பொருந்தும், கற்பக மரத்துக்கு பொருந்தாது. அது சாமி மரம். என்னால் அதெல்லாம் நான் பார்க்காம நம்ப முடியாது. இதை பார்த்தவரே இருக்காரு. நட்ராஜ், நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு, மரம் நடந்ததா? ஆமா நீ, இட் இஸ் அ பிக் இல்யூஷன். இல்யூஷன்னா பிரம்மை, அதாவது கண்கட்டுன்னு சொல்ல வரியா? இந்த மரம் எனக்கு பெரிய புதிராக இருக்குது. இது இயற்கைக்கு மாறான வினோதம். வினோதமாக இருந்தால் தானே நட்ராஜ் அது மிஸ்ட்ரி. நிச்சயமா, ஒன்று மட்டும் நிச்சயம் நீ, இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்குது. அந்த மரம், அந்த பிணம் தூக்கி மனுஷன், அந்த கூட்டமான மனுஷங்களில் யாரையும் நான் விட போகிறதில்ல. ஏன் அசிஸ்டன்ட் திலக்க வர சொல்லியிருக்கேன். அவனோட சேர்ந்து என் டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு டாபிக் நேம் வைக்க போகிறேன். 2ல் ஒன்று பார்த்துடுறேன். நட்ராஜிடம் அதீதமான துடிப்பு வெளிப்பட்டது. ஐயா, உங்களுக்கு நானும் உதவி செய்கிறேன். நான் இந்த காட்டை விட்டு போகாமல் இங்கேயே இருக்க காரணமே அந்த கற்பக மரம் தாங்க என்றான் கந்தையன். அதுக்கிட்ட தங்கம் வேணும், வைரம் வேணும்னு கேட்கத்தானே எல்லாரும் ஆசைப்படுவாங்க. நான் என் பழைய முகத்தை கேட்க விரும்புகிறேங்க. அவன் அப்படி சொன்னதும் பரிதாபமாக இருந்தது. அப்போ நீ அந்த மரம் கேட்டதை தரும்னு நம்புறியா? அட என்னங்க நீங்கள், அதுக்காக காட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் அலையிறாங்க தெரியுமா? இல்லையா? அப்படி எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லையே. நட்ராஜ், நீ என்ன சொல்கிற? அண்ணி, எனக்கு தெரிஞ்ச அந்த மரம் ஒரு மேன்மேட், அதாவது மரம் மாதிரி செய்து அதுக்குள்ளே யாரோ பூந்துக்கிட்டு மெக்கானிக்கலாக அதை ஆப்ரேட் பண்ணி விட்டுட்டு இருக்கலாம் இல்லையா? நட்ராஜ் கேட்டவும் வள்ளியம்மை கந்தையன் இருவருக்குமே முகத்தில் மிகுந்த ஏமாற்ற உணர்வு பரவ தொடங்கியது. ஏன் உங்கள் மூஞ்சி ஒரு மாதிரி போகுது? என்ன, நான் அது நிஜமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஐயோ நீ, அப்படி ஒன்று நிஜமாக இருந்தால் அதை அண்ணன் டிபார்ட்மெண்ட்டே எப்போவோ கண்டுபிடிச்சி அந்த மந்திரி வர போய் அப்புறம் சிஎம் காதுக்கு போய் அதை அப்படியே ஒரு வலை வீசி கோழி மாதிரி அமுக்கி அதை டெல்லி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அதான் கேட்டதெல்லாம் தருமாமே.
நான் பிரதம மந்திரி ஆகணும், இல்லை உலகமே என் பேச்சை கேட்கணும், என்னெல்லாம் என் காலில் கிடக்கணும்னு கேட்க மாட்டாங்களா? அப்படிங்கிற என்ன அப்படிங்கிற 10 வருஷத்தில் 2 மலையவே வெடி வச்சு காலி பண்ணிட்டு ஏப்ப விட்டுட்டாங்க. கல் மண்ணையே விடாதவங்க கற்பக மரத்தையை விட்டு வைப்பாங்க. நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். நீ சொல்கிற மாதிரி அது மேன்மேடா, அதாவது மனிதர்கள் சதியாக இருந்தால் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்களே. பிடிச்சாங்க, கண்டுபிடிச்சா காசு கிடைக்குமா? எதுலேயும் கோடிகளுக்கு இடம் இருக்கணும். அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட். எத்தனை கொலைகாரனை பிடிச்சிட்ருக்காங்க. பல கொலைகளுக்கு யார் காரணம்னு இன்னும் தெரியலையே. அப்போ இது மிஸ்ட்ரி இல்லை, ஏதோ சதிங்கிறது தான் உன் கருத்தா? அப்சல்யூட்லி மிஸ்ட்ரியாவது மண்ணாங்கட்டியாவது. அப்போ கூட்டமாக திரியிறவங்க யார்? அதுதான் வானத்து மனுஷங்கன்னு சொன்னீங்களே, அது இந்த காட்டுவாசிகள் வச்ச பேர். உண்மையிலேயே அவங்க யார்? அதை தான் கண்டுபிடிக்கணும். அண்ணன் டியூட்டிங்கிற பேரில் அதை செய்யட்டும். நான் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் அதை செய்கிறேன். திலக்கம் வந்துட்டா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தந்தையாவிடம் கனத்த அமைதி. என்னப்பா, உன் கனவை நான் கலைச்சிட்டேனா? நீ போய் டாக்டரை பார்த்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிற வழியை பாரு. இப்படியே எல்லாரையும் பயமுறுத்திக்கு தெரியாத. கற்பக மரம் எல்லாமே கட்டுக்கதை. இல்லைங்க, இப்படி சொன்ன பல பேர் இந்த காடு போயிட்டு வான்னு சொல்லிடுச்சு. அதே நேரம் இதை நம்பினவங்கள கைவிட்டதே இல்லைங்க. கந்தை என்பதில் நட்ராஜை தெக்குக்கு வைத்தது. சரிப்பா, நீ போய் வேலையை பாரு. இந்த காடு என்னென்ன பண்ணுதுன்னு நான் பார்க்குறேன். நட்ராஜின் சவால் குரல் வள்ளியம்மை கலக்கியது. நட்டி வந்து நீ இன்னும் கால் கை கூட கழுவலை, அதுக்குள்ளே இவ்வளோ பேச்சும், அதுலேயும் ஒரு வேகம் அவசியமா? சாரி அண்ணி, பாத்ரூம் எங்கே இருக்கு? கேட்டு எழுந்து சென்றான். கந்தையன் நின்று கொண்டே இருந்தான். நீ போய் வேலையை பாரு கந்தையா. பார்க்குறேம்மா. இவருக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டிங்க இருக்கா? இல்லை. ஏன் கேட்குற? பேசாமல் ஊரை பக்கம் அனுப்பி வைங்க. இவர் வேகம் ஆபத்தில் தான் முடியும். அவன் எதிரில் சொன்ன உன்னையும் அப்புறம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். போய் வேலையை பாரு. வள்ளியம்மை கடுமையான குரலில் பேசினான். இத்தோட அந்த பாகம் முடியுது. அப்படியே அடுத்த பாகத்தையும் பார்த்துடலாம். வள்ளியம்மை கந்தனையை எச்சரித்தாள். ஆனால் கந்தையன் அதற்கெல்லாம் அசரவில்லை. அம்மா, நான் இதே வீட்டில் இந்த மாதிரி பல பேர் பேசி கேட்டிருக்கேன். வம்ப அனாவசியமாக விலைக்கு வாங்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்றான். எல்லோரும் இப்படியே பேசி பயந்தா இந்த காட்டை யார் தான் கதையாக புரிஞ்சுக்கிறது? நட்ராஜ் ரொம்ப தைரியசாலி, நல்ல புத்திசாலியும் கூட. தைரியமோ புத்திசாலித்தனமோ எங்கே தேவைப்படுதோ அங்கே கட்டுப்படணும், காட்டப்படணும். இந்த வீட்டுக்கு அது அவசியம் இல்லை. ஐயா சந்தோஷமாக இங்கே சர்வீஸ் பண்ணலாம். வேணும்னா கற்பக மரம் கண்ணில் படணும்னு வேண்டிக்குங்க. அப்படி அது கண்ணில் பட்டுட்டா அதுக்கிட்ட என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். ஆமாம், இந்த கற்பக மரத்தை நீ நிஜமாக நம்புறியா? அட என்னம்மா நீங்கள், ஐயா வர வழியில் பார்த்துட்டே வந்திருக்காரு, அப்புறம் சந்தேகப்படுறீங்களே? அது நிஜம் கிடையாது. மரம் மாதிரி ஒரு பொம்மை. அது பின்னால் மனுஷங்க இருக்கலாம்னு சொன்னானே. சேச்சா, அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா. நான் நம்ப மாட்டேன். உன்னை யார் நம்ப சொன்னது? போய் வேலையை பாரு. இன்றைக்கி சமையல் பிரமாதமாக இருக்கணும். நட்ராஜ் ஒரு சாப்பாட்டு பிரியனும் கூட. வள்ளியம்மை அவனிடம் அதற்கு மேல் பேச பிரியமில்லாதவளாக வெட்டி விட தொடங்கினாள். அவனும் அரைமனதாக விலகினான். அந்த வனத்தின் மலைப்பாதையில் சிவகுமாரின் ஜீப் காற்றை கிழித்தபடி பயணப்பட்டு கொண்டிருந்தது. சிவகுமாரின் ஜீப்பை ஒட்டி கொண்டு வர அருகில் கோவிந்தன். மலைத்தலங்களுக்கே உரிய காட்டு தாவரங்கள் செழிப்பாக வளர்ந்திருக்க பருமனான மரங்கள் நடுநடுவே வானை முற்றி கொண்டு தழைத்திருந்தன. கீழ்ப்பக்கம் முழுக்கவே கருங்கும் என இருள். ஜீப்பின் இருபுறவும் புதர்கள் தழைகளை உரசவும் அளவு பாதை குறுக்கிவிட்டிருந்தது. அதையும் மீறி அப்படி உரசிடும்போது அதிலிருந்து சில அட்டைகள் கோவிந்தன் தோள் மேல் விழுந்து அவன் பதட்டமடையவும் முன் மார்பில் விழுந்து வயிற்றுப்பகுதியை அடைந்து விட்டன. உடனேயே அவன், சார் வண்டியை நிறுத்துங்க, அட்டையை வைத்து மேலே கிடக்கு என்று அலைனான். சிவகுமார் வண்டியை சீறிட்டு நிறுத்தினார். கோவிந்தன் கீழே இறங்கி சட்டையை கழற்றி பின் பனியனின் கழற்றிவிட்டு வயிற்றை பார்த்தபோது ஒரு 4-5 அட்டை பூச்சிகள் வயிற்றின் தொப்புள் பரப்பை சுற்றி கருப்பு கொப்புளங்கள் போல ஒட்டி கொண்டிருந்தது. ரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பித்திருந்தன. ஐயோ சார், பார்த்தீங்களா என்று சிவகுமாருக்கு காட்டினான். அவருக்கு இது ஒன்றும் புதியதில்லை. இப்படி அட்டை பூச்சிகள் ஒட்டி கொண்டிருந்தால் அதன் மேல் மூக்கப்பொடியை தூவினால் அது காரம் தாங்காமல் மெல்ல பிடித்து பிடியை விட்டு சுருண்டு கீழே விழுந்துவிடும். ஆனால் மூக்குப்பொடி அப்போது பாக்கெட்டில் இல்லை. ஏன்பா, உங்ககிட்ட மூக்குப்பொடி இல்லை? இல்லை சார். தீப்பெட்டி இருந்தால் பற்ற வைங்க சார், வேறு வழி இல்லை என்று பதட்டப்பட்டான். அதற்குள் அந்த அட்டைப்பூச்சிகள் கோழி குண்டு சைஸில் இருந்து எலுமிச்சை பழம் அளவுக்கு பருத்து விட்டது. ஒரு வாட்சர் இப்படி அட்டைப்பூச்சிக்கிட்ட மாட்டுவேன்? கையில் எப்பயும் பொடியோ இல்லை, அதான் இப்போ ஸ்ப்ரேவோ வந்திருக்கே, அதை வச்சுக்க வேண்டாம். என்கிட்ட இப்போ பார்த்து தீப்பெட்டியும் இல்லை என்று கையை உதிர்னான் சிவகுமார். நல்ல வேளையாக சில தானுமாலையக்குடி மக்கள் தோளில் பலாக்காய் செவ்வாழைத்தார் என்று சுமந்தபடி வந்து கொண்டிருந்தனர். கோவிந்தனை பார்க்கவும் நெருங்கி வந்து வயிற்றில் அட்டைகளை பார்த்தனர். அகல கண் விழித்தனர். ஏலே, வேடிக்கை பார்க்காம இதை பிடுங்கப்பா என்றான் கோவிந்தான்.
ஒரு தானுமாலையன் மூக்குப்பிடி வைத்திருந்தான். அதை எடுத்து அட்டைகளுக்கு மேல் தூவிவிட்டு பக்கத்தில் முளைத்திருந்த கீத்து செடியின் கூரிய ஊசி போன்ற முனை கொண்டு பாகத்தால் அந்த அட்டைகளை குத்தவும் கருஞ்சிவப்பாய் ரத்தம் அதன் வழியாக வெளியே கசிந்திட அட்டைகளும் உயிரிழந்து போனன. அப்பாடா என்றான் கோவிந்தன். ஏஞ்சாமி, அட்டை அப்பவும் காலில் ஏறும், இப்படி வவுத்துல ஏறுற அளவுக்கு எங்கே படுத்து கிடந்தீங்க என்று கேட்டான் ஒரு ஆலைக்குடியான். இலை, ஜீப்பில் வரல உதிர்ந்து மேலே விழுந்து உள்ளே இறங்கிடுச்சுப்பா, பாத்துல ஒட்டிக்கிட்டு வரணும், போதும் நீ வாயை பொத்து. கோச்சுக்காதீங்க சாமி. ஆமாம், இது யாரு? புதிய ஆஃபீஸரையா? வணக்கம் சொல்லுங்க. அப்படியா, வந்தனம்ங்க. வந்தனம்மா, நல்ல தமிழாக இருக்கே. எங்கள் வழக்கங்க, நாங்கள் இந்திரக்குடி மக்கள். குட், எல்லாரும் ஜீப்பில் இருக்கீங்க, போகிற வழியில் விட்டுடுறேன். நாங்கள் தானுமாலை விருட்சத்துக்கு படையல் போட போயிட்டுருக்கோமுங்க. இதெல்லாம் எங்கள் உழைப்பால் விளைஞ்சது. முதல்ல பறிக்கிறது எல்லாமே விருட்சை படையலுக்குங்க. விருட்சை படையலா? புது வார்த்தையாக இருக்கே. ஆமாங்கய்யா, விருட்சை படையல் போட்டால் விருத்தி ஆகிட்டே போகும்னு சொல்லுவாங்க. சொல்கிறது என்ன, ஆகிட்டு தான் இருக்குது. நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம். அவர்கள் பேச பேச சிவகுமாருக்கு அந்த விருட்சத்தை பார்க்கும் ஆவல் அதிகரித்தது. சரி, ஜீப்பில் ஏறுங்க, உங்கள் விருட்சம் இருக்கிற இடத்துக்கு போவோம் என்றார். அவர்கள் ஏறிக்கொள்ள ஜீப்பும் கிளம்பியது. அவர்கள் ஜீப்பின் பின்புறத்திலும் மலம் கழிப்பவர்கள் போல குந்தித்தான் அமர்ந்தான். சீட்டில் எங்களை போல உட்காருங்கடா. உங்களோட இம்சை சலித்து கொண்டான் கோவிந்தன். அட, நீங்கள் ஒன்று, எங்கள் இடத்துல தவிர நாங்கள் எங்கேயும் தங்கவோ உட்காரவோ கூடாதுங்களே. இவங்க என்ன சொல்கிறாங்க கோவிந்தன்? சார், இந்த மாதிரி இவங்க பைத்தியகார்த்தனமாக பல சட்டத்தில்கள் வச்சுருக்காங்க சார். படிப்பறிவு இல்லாததால் நாம் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. பேசினதை தான் பேசுவாங்க. ட்ரைபல்ஸ்னால் அப்படி தான், நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கணும். அதெல்லாம் இவங்ககிட்ட நடக்காது சார். அவ்வளோ ஏன், இந்த மலையை விட்டு கீழே இறங்கி டவுனுக்கு கூட போக மாட்டாங்க. ஊர் எல்லைன்னு நின்று காய்கறி பழத்தை விற்றுட்டு பதிலுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு மேலே வந்துடுவாங்க. ஒருத்தன் டவுனில் சினிமா பார்க்க போயிட்டான். அவனை ஒரு மாதம் இப்போ பார்க்க போகிற விருட்சத்துக்கிட்ட முட்டி போட வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ரியலி? ஆமாம் சார். நல்ல வேலை அவன் ஆணாக இருக்கவும் இந்த தண்டனையோட போச்சு. பெண்ணாக இருந்தால் அவ்வளோதான். என்ன பண்ணுவாங்க? அவள் எரியிற நெருப்பில் நடந்து வெளியே வரணும். வர முடியுமா? அப்படியே கருகி சாக வேண்டியது தான். குருவின்னு ஒருத்தி இந்த விருட்ச இலையோட டவுனுக்கு ஒரு சித்த வைத்தியரை பார்க்க போயிட்டா. அவளை தீ வச்சு கொண்டுட்டானுங்க சார். கோவிந்தன் சொல்லி கொண்டே வர தானுமாலை விருட்ச மரம் உள்ள பகுதி வந்துவிட்டது. அங்கே தானுமாலை குடிகளின் தலைவரான ஆலய மூப்பரும் இருந்தார். அவர் கையில் திருசூலத்தை ஞாபகப்படுத்தும் 3 கிளைகள் பாய்ந்த இடத்தில் வெட்டி எடுக்கப்பட்ட புங்க மரத்து கம்பு 6 அடி உயரம் இருந்த அது முழுமுழுவென்றிருந்தது. அதை பிடித்தபடி இடுப்பில் ஒரு 4 முழு வேட்டியும் தோளில் ஒரு துண்டுமாக இருந்தவர் சிவகுமாரை பார்த்து பெரிதாக கும்பிடு போட்டார். அப்போது அதிகாரி ஐயாவுக்கு வந்தனம்ங்க என்று அவர் சொன்ன விதம் சிவகுமாரை ஈர்த்தது. சிரித்தபடியே பதிலுக்கு சிவகுமாரம் வணங்கினார். 100 ஆண்டு கடந்தவரை போலவே தெரியவில்லை. ஒரு 70 வயது மதிக்க முகத்திலும் தலையிலும் புதர் போல முடி. அவர் நாவிதனை பார்த்தே பல வருடங்கள் ஆயிருக்க வேண்டும் என்று தோன்றியது. சிவகுமாரின் பார்வை அப்படியே தானுமாலை மரத்தின் மேலும் சென்றது. அடிப்பாகம் முழுக்க மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைக்கப்பட்டிருக்க அது ஓங்கி வளர்ந்திருந்தது. கீழே சிவலிங்கத்துக்கான ஆவுடை போலவே பருமன். மேலே சற்று மெலிந்த நிலையில் மரம் மேலெழும்பியிருந்தது. அந்த பக்கம் சற்று கருப்பாக தெரிந்தது. அதற்கு மேலே மஞ்சளும் மரத்துண்டு. ஒரே மரத்தில் கருப்பு, மஞ்சள், அதற்கு அரக்கு என்று 3 வண்ணங்கள் மரத்தை சுற்றி வலம் வந்த வணங்குவதற்கான பாதை தடயம். சூழலே மிக சுத்தமாக இருந்தது. சற்று தள்ளி ஓரமாக சில தானுமாலை குடிகளை சேர்ந்த சிறுவர் சிறுமியர் மேலே மரத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். ஆமாம், இவங்க மரத்தில் எதை அப்படி பார்க்குறாங்க? அதுவா சார், மரத்தோட இலை கீழே விழுமானு தான் அப்படி பார்த்துட்ருக்காங்க. இலையா? அப்படி என்ன இருக்குது இந்த இலையில? அது கையில் இருந்தால் நல்லது நடக்குங்கிறது இங்கே நம்பிக்கை சார். இதை இவங்க டவுனிலலாம் போய் விற்றுட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு வருவாங்க. இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னா இலைகளை திருட்டுறதுக்கு விஷயம் உருவாயிருக்கணுமே. இந்த மரத்துக்கிட்ட அதெல்லாம் கூடாது சார். திருடிட்டு ஒருத்தன் இந்த காட்டை விட்டு நல்லபடியாக போகவே முடியாது சார். அப்போ அதை என்னன்னு பார்த்துருவோம். அதோ அந்த கிளையோட சிவகுமார் கட்டளையிட கோவிந்தன் அதை கேட்டு சற்று வெளிரி போனான். சார், என்னையா இந்த மாதிரி இலையை விற்கிறது வாங்கிறதெல்லாம் முட்டாள்தனம். இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாததால் அப்படி நடந்துக்கிட்டா நாம் அதையே என்கரேஜ் பண்ணணும். முதல்ல மரத்தை கும்புறதும் முட்டாள்தனம். பரவாயில்ல, ஒழிஞ்சு போகுதுன்னு விடலாம். இது ஆனாலும் டூ மச். சிவகுமார் ஒரு அதிகாரியாக பேசியது ஆலய மூப்பர் முதல் அனைவரையும் அதிர செய்தது. சாமி, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் இந்த மரத்தை உசுராக நினச்சி கும்பிட்டுட்டு வரோம். அதுக்காக இலைக்காக இப்படி காத்திருக்கிறது, அதை விற்கிறதெல்லாம் தப்பு. காசுக்காக விற்கலைங்க. இதனால் அரிசி பருப்பு கிடைக்குது. நம்புகிறவங்க வாங்குறாங்க. இதை பாருங்கள், இந்த இலையால் எதுவுமே கிடையாது. அதுவே மரத்தில் வாழ முடியுமா? பழுத்து போய்
உதிர்ந்து கீழே விழுது. அது ஒரு குப்பை. அப்படியெல்லாம் இங்கே நின்றுட்டு சொல்லாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் அது நல்லதில்லை. இப்போ தான் இந்த காட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களால் இந்த காட்டுக்கும் இந்த காட்டால் உங்களுக்கும் நல்லது நடக்கணுங்க. இதை பாருங்கள் பெரியவரே, நான் படித்தவன். என்ன உங்கள் முட்டாள்தனமான நம்பிக்கைகளால் மிரட்டாதீங்க. கோவிந்தன் அந்த கிளையோட இவங்களுக்கு இதெல்லாம் கற்பனை என்கிறத புரிய வச்சே தீரணும். சிவகுமாரிடம் தீவிரம். ஆனால் கோவிந்தன் தயங்கினான். அது சிவகுமாருக்கே புரிந்தது. அவரே எகிரி கிளையை பிடித்தார். அதில் நிறைவே இடைகள். மூப்பரோ அதை பார்த்து அதிர்ந்தார். ஐயா, உங்கள் வரையில் எல்லாம் ஒடிய போகுதுங்க என்றார். அதையும் பார்க்குறேன் என்று சிவகுமார் பதிலில் ஒரு தனி தெம்பு. இத்தோட இந்த 9வது பாகம் முடியுது. மீண்டும் நாளைக்கு அடுத்த 2 பாகத்தை பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.